நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2026 புத்தாண்டு பலன்கள் கும்ப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த இது வந்து 2026 எப்போ பிறக்குது அப்படின்னா, மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு, கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, கன்னியா லக்னம், துவாதசி திதி, பாலவகரணம், சுப யோகத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது. இந்த வருடம் வந்து கும்பராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ரொம்ப சூப்பராக இருக்க போதுங்க அப்படி நான் சொல்ல மாட்டேங்க. எல்லா விஷயங்களிலுமே நிறுத்தி நிதானமாக இருக்கணும். நான் நெகட்டிவாலாம் சொல்லலை, கும்பராசியை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரிங்க, ஒவ்வொரு முடிவும் சரிங்க, நிறுத்தி நிதானமாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் வரைக்கும் குருபலம் இருக்குது. ஜூனுக்கு அப்புறம் குருவும் 6ல் போய் மறைஞ்சிட்றாரு. அது போக 7.5 சனி கடைசியில் இருக்குது, 2ஆம் இடம் வாக்கு ஸ்தானத்தில் இருக்குது, தனஸ்தானத்தில் இருக்குது. அதை வந்து அது கப்புன்னு இருக்காமல் பிடிச்சி எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் நிறுத்தி வச்சுருப்பார். அது போதாதுன்னு உங்களோட ராசியிலேயே ராகு இருக்கார், 7ல் கேது இருக்கார். ராகு கேதுக்களுடைய இது வந்து உங்களுக்கு வந்து எந்த இது எடுத்தாலும் ரொம்ப மன அழுத்தங்கள், இனம் புரியா கவலைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இதிலெல்லாம் இருந்து நீங்கள் வெளியில் வரணுன்னா நான் கட்டாயம் உங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஆனால் இந்த 2026 பொருளாதார வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். இந்த மனசு வேறு, காசு வேறு, இதை வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்திக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை இது வந்து காசு பணம் வரணும், ஒரு பதவி உயர்வு வரணும், பிஸ்னஸ் நல்லா பண்ணணும் முயற்சி பண்ண இழுபறிகள் இருக்கும். ஆனால் கட்டாயம் அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணிக்கோங்க. இந்த இழுபறியை தாண்டி சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இந்த சக்ஸஸ் வந்து மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஒரு பாலைவனமாட்டம் இருக்குங்க. நீங்கள் ரொம்ப வெயிலே போயிட்டுருக்கீங்க, திடீர்னு ஒரு பூங்கா வருதுங்க, ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து ரொம்ப ஜிலுன்னு வெயிலே வந்துகிட்டே இருந்திருப்பீங்க, ட்ரை பிளேஸாக வந்துட்டுருப்பீங்க. ஒரு இடத்துல நல்ல இதமான காற்று, அப்படியே வந்து நல்ல தண்ணி, தாகத்துக்கு தண்ணி, இது மாதிரிலாம் கிடச்சா உங்கள் மனசு எவ்வளோ ஆனந்தப்படும். ஆனந்தத்தை காட்டிலும் பேரானந்தப்படும்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பு உறுதியாக உங்களுக்கு இருக்குது. இந்த வந்து என்னென்னா, குரு வந்து 5லேருந்து உங்களுக்கு பார்த்துறாரு, 11 பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல அமைப்புங்க. 11 பார்க்குறது லாபஸ்தானம். அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியுங்க. இந்த வருடம் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு குருபலம் ரொம்ப நல்லா இருக்குது, லாபஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ தொழில் மூலிமா நல்ல லாபத்தை ஈட்ட முடியும். இந்த ராகுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கைக்கு விளக்கு போடுங்க, அல்லது காளிக்கு விளக்கு போடுங்க. 9 மணிலேருந்து 10:30 வரைக்கும் ராகு காலம். அதில் வந்து என்ன பண்ணணும், ஒரு வாரம் காளி, ஒரு வாரம் வந்து துர்க்கை, ஒரு வாரம் வந்து கால பைரவர், இவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடு பண்ணிட்டாலே எந்த லெவலையும் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஒவ்வொரு சனிக்கிழமையும் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். இந்த வழிபாடை தாண்டி வேறு எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். இதை செஞ்சாலே உத்தியோகத்தில் இருக்க பிரச்சனை போயிடும், பிஸ்னஸில் இருக்க பிரச்சனை போயிடும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் போயிடும். எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. வாழ்க்கை ரொம்ப இன்பமயமாகவும், நல்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். அந்த மாதிரி கடவுள் உங்களுக்கு பக்கபலமாக, நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள் இருக்குது. காசு பணம் பார்க்க முடியும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலேருந்து நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு தான் இந்த 2026 உங்களுக்கு இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பொதுவான பலன்கள் தான். 100% அக்யூரேட்டான பலன்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில், ஜனனகால ஜாதகத்தில் எப்படி கிரகநிலைகள் இருக்குது, இப்போ கோச்சாரத்தில் கிரகநிலைகள், அது மட்டும் இல்லாமல் திசாபுத்தி இப்போ என்ன போயிட்டு இருக்குது, இது எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை பார்க்க முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு 80% கரெக்டாக தான் இருக்கும். பொதுவாகவே வந்து ராகு வந்து உங்களுடைய ராசியில் இருக்கும்போது சந்திரன் நம்ம வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். அப்போ உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல ப்ரொமோஷன், ஏன்னா உத்தியோக ஸ்தானத்துக்கு 6க்கு குரு வந்துடுறாரு. அப்போ வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல சேலரி இன்க்ரிமெண்ட்டு, நீங்கள் நினச்ச துறையில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, நீங்கள் நினச்ச கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே உறுதியாக இந்த 2026 உங்களுக்கு உண்டு. நல்ல ஆதாயம், நல்ல வருமானம், காசு பணம் புழங்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உறுதியாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த டைமில் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி. வாக்கு ஸ்தானத்தில் சனி இருக்குது. வாக்கு சனி கோப்பை
குலைக்கும். நீங்கள் என்ன ஒரு லட்சியம் வச்சுருந்தீங்களோ, நீங்கள் என்ன ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு வச்சுருந்தீங்களோ, அது எல்லாமே உங்களோட வாய் வார்த்தைகள்னால மாறி போயிடும். அதனால் பேசக்கூடிய விஷயங்களை நிதானமாக இருக்கணும். நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். நிதானம் தவறுனீங்க அப்படின்னா அத்தனையுமே ஒரு சீட்டுக்கட்டில் கோபுரம் மாதிரி வச்சு ஒரு சீட்டை மட்டும் உருவினா அப்படியே உளுந்துருதில்ல, அந்த மாதிரி ஆகி போயிடும். அதனால் ரொம்ப பொலைட்டாக எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ணுங்கள். பொலைட்டாக பேசுங்க. உங்கள் மனசில் இருக்கிறத ஃபில்ட்ரு பண்ணாமல் பேசாதீங்க. அது மாதிரி பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் நல்லதுக்காக சொல்கிறீங்க, ஆனால் அது யார் புரிஞ்சுக்குவாங்க? அதை சொல்லுங்கள். புரிஞ்சுக்கணும்ல, ஆப்போசிட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்கணும்ல. பத்தாதுக்கு 7ல் கேது. நீங்கள் நல்லதுக்கு, அடுத்தவங்களுடைய நல்லதுக்கு ஃபில்ட்ரு இல்லாமல் பேசுவீங்க. அதனால சண்டை சச்சரவுகள் வரும். நீங்கள் வில்லன் அப்படின்னு முத்திரை குத்தப்படுவீங்க. இதெல்லாம் தேவையா? தேவையே இல்லை. பொதுவாகவே கும்பராசி ஒரு பிரபஞ்ச ராசி. ஸோ அதனால் தானும் நல்லா இருக்கணும், தன்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான். ஆனால் இந்த டைம் வேண்டாமே, நீங்கள் உங்களுடைய வழியை மட்டும் பாருங்களேன். அதுதான் ரொம்ப நல்லது. 2026 பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் மனசில் போட்டு மூவ் பண்ணி போனீங்க அப்படின்னா நல்லது. 7ல் கேது இருக்குது. பார்ட்னர், நீங்கள் பிஸ்னஸில் பார்ட்னர் போட்டிருந்தீங்கன்னா அவங்க ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது நீங்கள் உங்களுடைய நண்பர்களால் ஏமாற்றப்படுறது, மனதுக்கு பிடித்தவங்களால துரோகத்தை சந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதாவது உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அத்தனை வழிகளும் இந்த ராகு கேதுக்கள் உங்களுக்காக செய்யும். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். தாண்டி வந்துடுவேனா அப்படின்னு கேட்காதீங்க. கட்டாயம் தாண்டி வந்து தான் ஆகணும். கட்டாயம் தாண்டி வந்துடுவீங்க. ஏன்னா ஒரு பிரச்சனையை சமாளிக்க மாட்டீங்க. நீங்கள் 1000 பிரச்சனையை சமாளித்த ஆள் நீங்கள். ஸோ இதெல்லாம் சாதாரண பிரச்சனை தான். அதனால் சமாளித்து வந்துடுவீங்க. திருமண பிராப்தம் இருக்கா? 7ல் கேது இருக்குது. திடீர்னு திருமணம் ஆகும். அல்லது வேறு அதாவது லவ் மேரேஜ், வேறு கம்யூனிட்டி, ரிலீஜன் இந்த மாதிரி மாறி கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. திடீர் திருமணம் அப்படிங்கிறது கும்பராசிக்கு தான் இருக்குங்க. அதே மாதிரி மனதுக்கு பிடித்த நபர்கள், லவ் மேரேஜ் இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த வருடம் இருக்குது உங்களுக்கு. காதல் ரீதியாக கொஞ்சம் மன உளைச்சல்களை கொடுத்தாலும் அது இறுதியில் நல்லதாக முடியும். சேர்ந்துருவீங்க. 6ஆம் இடத்துல குரு வருது. கணவன் மனைவிக்கு பார்த்திங்கன்னா நேரங்காலம் சரியில்லை. கும்பராசி நேர்களே, நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லணும். பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு நான் சொல்கிறதே தான். என்ன அப்படின்னா, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இல்லை அப்படின்னா சண்டை சச்சரவுகளை, கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, வேறு நபர்களுடைய தலையீடுகள்லாம் வந்துடும். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு உங்கள் மேலே தப்பு இல்லைனாலுமே சாரி அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை தூக்கி போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிருங்க. மனசுக்குள்ளே எல்லா விஷயங்களும் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு கால சூழ்நிலை நேரம் வரும். நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கிட்ட நல்ல விஷயங்களுக்காக சொல்லுவீங்க, இது தப்புமா அப்படின்னு சொல்லுவீங்க. அவங்க இந்த டைமில் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைம் மாறிடும், அந்த ராகுக்கு இது மாறிடும்ல, அப்போ அவங்களே ஏங்க நீங்கள் சொன்னதாங்க ரைட்டுன்றுவாங்க. அது வரைக்கும் அமைதி காக்கிறது தான் ரிலேஷன்ஷிப்புக்கு நல்லது. ஆனால் இந்த டைமில் எரிச்சல் வரும். நீங்கள் அமைதியாக, நமக்கே நேரங்காலம் சரியில்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருப்பீங்க. அப்போதைக்கு உங்கள் பார்ட்னர் பிரச்சனையே கொடுக்கறதுக்குனே வருவாங்க. உங்களை டென்ஷன் ஏற்படுத்துறதுக்குனே வருவாங்க. சில நண்பர்களும் சரி, சில உறவினர்களும் சரி, உங்களைய கொலவெறி ஆக்கிறதுக்கு, காண்டாக்கிறதுக்குலாம் தேடி எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி வருவாங்க. நீங்கள் என்ன செஞ்சிடணும், எப்படியாவது தப்பிச்சு போயிடணும். அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணிடுங்க. அதுதான் உங்கள் மனசுக்கு நல்லது, உங்கள் உடலுக்கு நல்லது. மனசு கெட்டு போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உடல்நிலையும் பாதிக்கும். 6ஆம் இடத்துல குரு வராரு. குரு என்ன செய்வார் அப்படின்னா, ஹெல்த்தை கண்ணா பின்னமாக ஆக்கிடுவார். ஏன்னா அவர் காசு பணம் கொடுக்குறதுலாம் நல்லது. இந்த ராகு கேது சனியெலாம் பார்த்திங்கன்னா ஹெல்த் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெலாம் விடிவு காலம் கொடுத்துரும். ஆனால் இந்த குரு சுப கிரகமாக இருக்கனால ஹெல்த் ரீதியாக இருக்க பிரச்சனைகளை பெருசு பண்ணி விடும். ஏன்னா அவங்களோட வேலையை வளர்க்குறது தான். ஸோ குரு என்ன பண்ணுவார், ஆருக்கு நோய் நொடியை கொடுத்துருவார். ஹெல்த் ரீதியாக முக்கியமாக பார்த்திங்கன்னா ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. நிறைய தண்ணி குடிங்க. யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு அமைப்புகள் இருக்குது. 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஒரு விரயம் இருக்குது. சுப விரயமாக பண்ணிக்கோங்க. மருத்துவ செலவு இருக்குது. அதனால் அதை சுப விரயமாக பண்ணிக்கோங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களோட ராசியில் செவ்வாயும் ராகுவும் சேர போகிற காலகட்டம். அப்போ மனசு படப்படன்னு இருக்கும். ராகு கேதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதனால் என்னென்னா மெடிடேஷன் நிறைய பண்ணணும். நிதானமாக எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணணும். மனசு சரியில்லைன்னா வண்டி ஓட்டாதீங்க, ட்ரைவ் பண்ணாதீங்க. இப்போ ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. என்னென்னா மைண்டு சரியில்லைனா ரொம்ப தூரம் போய் ட்ராவல் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் சினிமாவில் நல்லாயிருக்கும்.
மனசு சரியில்லைன்னு தியானம் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்த நபர்கள்கிட்ட மனசு விட்டு பேசுங்க. இல்லையா வழிவகை இல்லையா, ஒரு டாக்டர்கிட்ட போய் நான் என்ன பண்ணுறது, இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு கேளுங்க. மருந்து இல்லாமல் இது பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஸ்பீக் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் மனசு சரியில்லைன்னு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எதையோ திங்க் பண்ணிவிட்டு வண்டியில் கவனம் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஏன்னா உங்களோட கிரகநிலைகள் நல்லா இருக்குது, உயிர் சேதம்லாம் எதுவும் இல்லை. ஆனால் ஆப்போசிட்டில் வர ஆளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக அது உறுத்திட்டே இருக்கும். பொதுவாகவே நான் எதுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு எதுவும் ஆகாதுங்க. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு ஏதாவது ஆகி உயிர் சேதம் ஆச்சுன்னா வழக்குகள் இதெல்லாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனால் மனசு நம்மனால ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னு கவலை இருக்கும்ல, அதுக்காகத்தான் அழுத்தி சொல்கிறது. ஸோ இந்த விஷயங்கள கவனமாக இருங்க. நீங்கள் வெளியூர் செல்வது, வெளிநாடுகள் செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே கும்பராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மன அழுத்தங்கள் இருக்கும், யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். பொதுவாக நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய கணவர்கிட்ட அனுசரித்து செல்லுங்க. உங்கள் மேலே தப்பு இருக்குது இல்லை, இந்த நேரங்காலம் சரியில்லாத போது அமைதியாக ஒவ்வொரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கால சூழ்நிலைகள் வரும்போது நல்லாயிருக்கும். உங்ககிட்ட எவ்வளோ திறமைகள் இருந்தாலும் இப்போ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடைக்காது. அதனால் காத்திருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதில் தவறுகள் கிடையாது. எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு ஒரு விஷயத்த செய்யும்போது அவங்களோட சப்போர்ட் இல்லாதனால நீங்கள் ஒரு சின்ன தடுமாற்றங்கள் ஃபெயிலியர் ஆச்சுனாலே உங்கள் மனசை குத்தி உடைப்பாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. அதனால் கவனமாக செயல்படுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. பொதுவாக கும்பராசிக்கு சொத்து சேர்க்கை இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தி உண்டு. இது வந்து தொழில் தொடங்குறதுக்கு, சொத்து சேர்க்கைகளை கடன் கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸு வழக்குகளில் சாதகமாக மாறுறதுக்கு 6ல் குரு இருக்கனால வழக்குகளில் வெற்றி உங்களுக்கு உறுதியாக உண்டு. அதே மாதிரி தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். உங்களுக்கு மருத்துவ செலவு இருக்குது, அது தாயாருக்கும் இருக்கலாம், அல்லது மருத்துவ செலவு அப்படிங்கிறது கும்பராசிக்கு இருக்காது, உங்களுக்காகவும் இருக்கலாம், தாயாருக்காகவும் இருக்கலாம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க அதிகாரிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இந்த ராகு கேது இந்த மாதிரி இருக்குன்னா லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது. 7 சனி முடிகிற வரைக்கும் உயர் அதிகாரிகளுக்காகவோ உங்களுக்காகவோ லஞ்ச லாவணியங்களை ஈடுபாடு பண்ணாதீங்க. ரூல்ஸ் படியும் பைலாஸ் என்ன சொல்லியிருக்கு, சட்டத்திட்டங்கள் என்ன சொல்லியிருக்கு, உங்களுக்கு வந்து ஜாப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இதை தாண்டி எந்த ஒரு விஷயத்துக்கும் போகவே கூடாது. இல்லைன்னா அதை கொண்டு பிரச்சனையாக மாட்டி விட்டுரும். அதனால் பனிஷ்மெண்ட் அனுபவிக்க போகிறதும் நீங்கள் தான். கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான வாழ்க்கை. ராகு கேது எப்போல்லாம் உங்களோட ஜனனகால ஜாதத்துக்கு வருதோ மிகப்பெரிய லெவலில் உச்சத்தை தொடக்கூடிய அமைப்புகள், உங்களுக்குன்னு வந்து பிரபலிய யோகம் அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது, உங்களுக்குன்னு ஒரு ஃபீல்டை செட் பண்ணுறது, ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை செட் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. விருதுகள் கிடைக்கும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆளாக ஆகிறது இந்த ராகு கேதுக்கள் தான் எல்லாத்தையும் தூக்கி விடும். அதனால் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஆளாக ஆகிறதுக்கு ஆக்டிங்கு, அதே மாதிரி வந்து இந்த டான்ஸு, பாட்டு பாடுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது. காசு பணம் நிறையா இருக்கும். மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறது, இதெல்லாமே கிடைக்குங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு காலம், நேரம், சூழ்நிலை எதுவுமே சரியில்லை, சாதகமாகவும் இல்லை. ராகு கேதுவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சனியோடைய தொந்தரவும் இருக்குது. இது போக குருபலமும் இல்லை. இதெல்லாம் உங்களைய கஷ்டப்படுத்துறதுக்கு நான் சொல்லலை. ஆனால் உங்களோட பதவிகளை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா நல்ல பரிகாரங்கள், யாகங்கள், வேள்விகள், பூஜைகள், ஹோமங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் உங்களோட பதவிகள்லாம் நீங்கள் வந்து வெற்றி பெறணும், எலெக்ஷனில் வெற்றி பெறணும், ஒரு நல்ல போஸ்டிங் போகணும், ஒரு நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னா இப்போ கிரக நிலைகள் சரியில்லை. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களை பண்ணிக்கிட்டா நீங்கள் ஜெயிக்க முடியுங்க. அதே மாதிரி வந்து சொத்து சேர்க்கை இருக்குது. இந்த இதில் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு சொத்து விரயம் பண்ணணும்னு இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு விரயத்தை நீங்கள் பண்ணிடுங்க. கடன் வாங்கியாவது ஒரு வீடு கட்டுறது. ஆனால் 100 ரூபா உங்களோட வருமானம்னா 30 ரூபா தான் நீங்கள் கடன் வாங்கணும். இதை தாண்டி வாங்கி நீங்கள் லாக் ஆகிக்காதீங்க. ஹெல்த் ரிலேட்டடாகவும் நீங்கள் பார்த்துக்கணும். ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார வாழ்க்கை நல்லா இருக்குது. உறவுகளிடையே வந்து சுமூகமான உறவுகள் ஏற்படாது. அதாவது சகோதர வழியும் சரி, தாய் தந்தை வழியும் சரி, இரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளிடையே
இடையே மனக்கசப்பை உண்டு பண்ணும். ஆனால் இது எல்லாமே சில காலம்தான், இதுவும் கடந்து போகும் தான். ஆனால் பொருளாதார வாழ்க்கை நல்ல பேலன்ஸ்டாக இருக்குது. அதனால் கட்டாயம் நீங்கள் வந்து நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே சாதிக்க முடியுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டு வந்து எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, துவாதசி திதி, பாலவ கரணம், சுபயோகம், கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது. மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களுடைய சோம்பேறித்தனத்தை தனியாக எடுத்து ஒதுக்கி வச்சுக்கணும். நீங்கள் சோம்பேறியாக இருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த 7.5 சனி வந்து என்னென்னா உங்களோட மைண்டுக்கு தகுந்த மாதிரி உடலை ஒத்துழைக்காமல் பண்ணும். அதாவது உடல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய சோர்வை கொடுக்கும், அதே மாதிரி மனச்சோர்வை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய மைண்டு வந்து டக்குன்னு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும், இன்றைக்கி வந்து நம்ம நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் உடல் ரீதியாக பிரச்சனைகளை கொடுத்து அப்படியே முடக்கிடும். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும். ஆனால் இதுக்கெல்லாம் வழிபாடு இருக்குது. ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு வந்து உங்களுக்கு நிறைய நன்மைகள் தான். குரு 5ஆம் இடத்துக்கு வரப்போகிறாருங்க. அப்போ உங்கள் ராசியை பார்க்கறதுனால 7.5 சனியோடைய பாதிப்புகள் கட்டாயம் குறையும். ராகு 12ஆம் இடத்துல, 6ல் கேது, இதெல்லாம் நன்மை தான் உங்களுக்கு. இவ்வளோ நாளாக ராகு 12ல், 6ஆம் இடத்துல கேது, இது வந்து உங்களுக்கு பல நன்மைகளை கொடுத்துரும். இந்த 7.5 சனியில் வந்து உங்களுக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்ருக்குது. இந்த ஜென்மச்சனி வந்து பார்த்திங்கன்னா பரிகாரங்கள் இருக்குது. இந்த ஜென்மச்சனி வந்து எல்லா விஷயத்தையும் தடை பண்ணாது. அதனால் அதை நினச்சி மட்டும் கவலைப்படாதீங்க. மற்ற கிரகங்களுடைய நிலை, உங்களுடைய ராசி அதிபதி யார்? குரு. அவர் உச்சமாகக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. வருட ஆரம்பத்திலேயே அவர் 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வந்து உங்களுக்கு தொழிலை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த டைம் நல்ல டைம் தான். ஏன்னா குரு பலம் உங்களுக்கு நல்லா இருக்குது. 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு சுப விரயம் பண்ணுங்கள். ஆனால் தெரியாத விஷயங்களில், உங்களுக்கு நாலேஜ் இல்லாத விஷயங்களில் முதலீடுகளை பண்ணாதீங்க. இப்போது நீங்கள் வந்து ஒரு வேறு டிகிரி படிச்சிருக்கீங்க, ஆனால் ஐடி ஃபீல்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா அது உங்களுக்கு ரெலவெண்ட்டான ஃபீல்டு இல்லாமல் இருக்கலாம். அதில் போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா போட்ட முதலீடை எடுக்க முடியாது. நானும் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு எது நல்ல பரிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அந்த துறையில் முதலீடு பண்ணி ஒரு தொழிலை ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். நல்ல வருமானம் பார்க்கலாம். லாபஸ்தானத்தை குரு பார்க்க போகுது. அப்போ வந்து என்னென்னா நீங்கள் செய்யக்கூடிய முதலீடு பல மடங்காக உங்களுக்கு பெருகி வரும். நல்ல இன்கம்மை நீங்கள் பார்த்துட முடியும். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதெல்லாம் வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் மட்டும் இல்லை, பேர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவேன். ஏன்னா குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய இடமே 11 தான். அதவே வந்து உங்களுக்கு குரு பார்க்குது 5ஆம் இடத்துல இருந்து. அதுக்கப்புறம் 9ஆம் இடம் சகல விதமான சௌபாக்கியங்களை கொடுக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியை பார்க்குறாரு. இதெல்லாம் நல்ல யோகம்தான். அதனால் தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல வருமானம், லாபம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு சோம்பேறித்தனம், அதாவது டென்ஷன் படுத்துகிற மாதிரி கவலைகள், நீங்கள் வந்து பிஸ்னஸை தனியாக, உங்களோட உத்தியோகத்தை தனியாக, உங்களோட ஃபேமிலி தனியாக செப்பரேட்டாக பிரித்து வச்சுக்கணும். இந்த ஃபேமிலியோட இதை கொண்டு வந்து பிஸ்னஸ்லேயோ, பிஸ்னஸ் டென்ஷனை கொண்டு வந்து ஃபேமிலிக்குள்ளேயோ போடக்கூடாது. போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எதுவுமே உங்களை விட்டு விலகி போயிடும். எதுவுமே வந்து எதுக்காக நீங்கள் பண்ணீங்களோ அது எதுவுமே சாத்தியம் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் கவனமாக இருக்கணும். இந்த சனி சந்திரன், அதாவது உங்களுடைய ராசி மேலே எப்போல்லாம் சனி வருதோ அப்போல்லாம் மன இறுக்கங்களை கொடுக்கும். சந்திரனுக்கும் சனிக்கும் வந்து பகை இருக்குது. அப்போது மன இறுக்கத்தை கொடுக்கும், மனக்கசப்பை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தியானம் பண்ணணும், நல்ல குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும், நல்ல இறை வழிபாடு பண்ணணும், உங்களை ப்ளசண்ட்டாக வச்சுக்கோங்க. அதாவது நல்ல மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். எந்த இடத்துக்கு போனால் மனம் நல்லா அமைதியாக இருக்கோ, சாந்தமாக இருக்கோ, அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த இடத்துக்கு திரும்ப திரும்ப போங்க. அது கோவிலாகவும் இருக்கலாம், லைப்ரரியாகவும் இருக்கலாம். எங்கே போனால் உங்களுக்கு நல்லா இருக்கோ
அந்த இடத்துல போயிட்டு அமைதியாக ஆள் மனசில் நிறைய சிந்திச்சு பாருங்கள். குழப்பமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் போனால் உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த 7.5 சனி பாதிப்பு இருக்குது அப்படின்னா ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி காவல் தெய்வம் வழிபாடு பண்ணுங்கள். கருப்பு சாமி, சங்கிலி கருப்பு, இந்த மாதிரி மதுரை வீரன், இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் குருவோடைய வீட்டில் சனி இருக்கார். அப்போ சனியோடைய குரு யாருன்னா காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பிஸ்னஸில் போட்ட பணம் வரலை அப்படின்னாலும் சரி, பிஸ்னஸ் நல்லா ரன் ஆகலைனாலும் சரிங்க, காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப சூப்பர். காலபைரவர் வழிபாடு பண்ணிங்கன்னா எல்லா தடைகளுமே உங்களுக்கு இந்த 7.5 சனினால் என்ன பாதிப்புகள் இருக்கோ அத்தனை பாதிப்புகளுமே விலகிரும். பொதுவாகவே சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் செய்யுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடாக இருந்தாலும் சரி, அல்லது காலபைரவர் வழிபாடாக இருந்தாலும் சரி, சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம், அதாவது நல்லா இருட்டினதுக்கப்புறம் சந்திரன் வந்துடும் இல்லையா, நிலா தெரிஞ்சதுக்கப்புறம் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு சீக்கிரமாக பலிக்கும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல வாழ்வு தான் நான் சொல்லுவேன். இவ்வளோ நாளாக உத்தியோகத்தில் என்ன தடை இருந்துச்சோ அது எல்லாமே நீக்கிடுவார் கேது. ஸோ 6ஆம் இடம் நல்லா இருக்குது. 6ஆம் இடத்துல இருந்த தடைகள்லாம் நீக்கி நல்ல அமைப்புகள் இருக்குது. வேலை நல்லபடியாக போகும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை கவனம் தேவை, நிதானம் தேவை. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லாதீங்க. நீங்கள் எடுத்தோம் கவுத்தோங்கிறத பண்ணாதீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேங்கிற பேரில் ஃபில்ட்ரு இல்லாமல் பேசாதீங்க. இப்படி பண்ணாதப்போ இது தப்பு தானேன்னு சொல்லாதீங்க. அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க. நீங்கள் உண்டு, உங்கள் உத்தியோகம் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. அப்போ தான் இந்த காலகட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தப்பிக்க முடியும். உங்கள் கண் முன்னாடியே ஒரு அநியாயம் நடக்கும். அடடா இவன் இப்படி சொல்கிறானே, இவங்க பாதிப்பாவாங்களே, இது பிரச்சனையாயிருமே, அவனுக்கு அது நல்லது இல்லையே, இது எல்லாம் மண்டைக்குள்ளே ஓடும். ஆனால் உங்களுக்கு மற்றவங்களுக்காக நீங்கள் போவீங்க. ஆனால் உங்களுக்காக யார் வருவா? இந்த சூழ்நிலையில் யாரும் வரமாட்டாங்க. அப்புறம் சுற்றி இருந்து என்ன செய்வாங்க, யாருக்காக பண்ணிங்களோ அவங்க எல்லாம் ஒரு கூட்டமாக சேர்ந்து உங்களை கை காமிச்சிருவாங்க. அதனால் 7.5 சனியில் பொதுவாகவே அமைதியாக இருந்துட்டு போகிறது தான் நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் பணிச்சுமைகள் அதிகரிக்கும். ஒரு வேலை கொடுக்குறாங்க, மற்றவங்களோட வேலையும் சேர்த்து உங்ககிட்ட வாங்குவாங்க. அதுக்காக நீங்கள் கஷ்டப்படாதீங்க. இப்போ கஷ்டப்படுறது பின்னாடி பலன் இருக்கும். ஏதோ ஒரு கஷ்டம், அதுக்கு பணிச்சுமையே பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாகவே வாலண்டரியாகவே செஞ்சுருங்க. அது பிரச்சனையே இல்லை. ஆனால் நல்ல உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வருமானத்தில் எந்த வித தடையும் இருக்காதுங்க. நீங்கள் விரும்பின துறையில் போய் வேலை பார்க்குறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் ஆர்வம் கம்மியாகும். இப்போ எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், புக்கை எடுத்தால் இன்ஸ்டா போகலாமா, இது யூடியூப் போகலாமா, ரீல்ஸ் பார்க்கலாமா, சேட் பண்ணலாமா அப்படின்னு ஆப்ஸ்லேயே இருப்பீங்க. நமக்கு படித்தா மட்டும்தான் வாழ்க்கைங்கிறத உணர்ந்து படிக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ், அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அப்பா அம்மா பெற்றோர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி பொறுமையாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி படித்தாதான் வாழ்க்கை நல்ல ரேங்க்குக்கு போக முடியும், ஒரு நல்ல அதிகாரியாக வர முடியும். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் படிப்புங்கிறது, பேசிக்கான படிப்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடிப்படை கல்வி இருந்தால் மட்டும்தான் எந்த துறையிலுமே சிறந்து விளங்க முடியும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா மீனராசி குழந்தைங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டு. படிப்பில் இருக்காங்களோ இல்லையோ, உடனே உங்ககிட்ட சச்சின் டெண்டுல்கர் என்ன படித்தார் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது அடிப்படை கல்விங்கிறது ரொம்ப அத்தியாவசியமானதுன்னு புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு. அதாவது இந்த டைம் சரியில்லாதனால திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக விஷயங்களை புரிய வச்சுருங்க. நீங்கள் அமைதியாக இருங்க. படிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா காசு கொடுக்காதீங்க, ஃபீஸ் கட்டாதீங்க, சோறு போடாதீங்க, இதில் எது வேணால் செய்யுங்க. ஆனால் அடிக்கக்கூடாது, வன்சொல் பேசக்கூடாது, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடாது. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை கட் பண்ணுறது மூலிமா அவங்க உணர்வாங்க. தன்னிலையே உணர்த்தணும். அதுதான் இந்த காலத்தில் தேவை. உயர்கல்வியில் படிக்கிறவங்கலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அலட்சிய போக்கு ஆபத்து. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வெளியில் சேர்ந்து சுற்றுறது, அரியர் வச்சாதான் கெத்து அப்படின்னு நினைக்கிறதில்ல, கை விட்டுருங்க. அப்புறம் வாழ்க்கை போயிடும். நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்தால் மட்டும்தான் ஒரு நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். உங்களோட திறமைகள் நல்லா இருக்குது. பொதுவாகவே மீனராசிக்காரங்க ரொம்ப நல்ல திறம்பட செயல்படக்கூடியவங்க. அவங்களுக்கு நல்ல நாலேஜு, 10 பேர்த்த கைட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜ் இருக்குது. அதாவது ஒரு பெரிய கூட்டத்தையே வழிநடத்தி செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உங்கள் ராசிக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு. ஆனால் நீங்கள் இந்த சூழ்நிலைகள் சனி உங்களைய சிந்திக்க விடாது.
இந்த ஜென்ம சனி வந்து பார்த்திங்கன்னா மூளையை மழுங்கடிச்சிருங்கிற மாதிரி சிந்திக்க விடாது, நெகட்டிவாக திங்க் பண்ண வைக்கும். இதெல்லாம் வந்து இஷ்ட தெய்வ குலதெய்வ ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு, இந்த மாதிரி தெய்வ வழிபாட்டு மூலிமா சரி பண்ணிக்கோங்க. முடியலைன்னா மெடிடேஷன் இருங்க, அதாவது மெடிடேஷன் பண்ணுங்கள், நல்ல பீஸ்ஃபுல்லாக இருங்க, நிறைய பாசிட்டிவாக அப்ரிமேஷன்ஸ் சொல்லி பாருங்கள். அது பிடிக்குதோ இல்லையோ நிறைய எழுதி பாருங்கள், பாசிட்டிவாக நிறைய எழுதி பாருங்கள். படிக்க முடியலைன்னா எழுதி பாருங்கள். இதெல்லாம் வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃப்யூச்சருக்கும் ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா அப்படின்னா 4ஆம் இடத்துல 6 மாதத்துக்கு குரு இருக்கார், அதுக்குள்ளே வாங்கிக்கோங்க. பதவி ஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்குது. 4ஆம் இடத்துல குரு இருக்கனால 6 மாதத்துக்குள்ளே நல்லா படிச்சிங்கன்னா ஒரு வேலையில் போய் உட்காந்துறதுக்கு உண்டான அமைப்பு. முக்கியமாக பேங்கிங்கு, டீச்சிங் ஃபீல்டு, முக்கியமாக பேங்கிங்கு, அந்த டெட்டுன்னு சொல்லுவோம்ல அது, இந்த மாதிரி கவர்மெண்ட் இது வந்து டிஎன்பிசி இது மாதிரி இதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகுங்க. 6ஆம் இடத்துல கேது இருக்கனால கடன் ரீதியாக வந்து மன உளைச்சல் இருப்பீங்க. இந்த வருடம் படிப்படியாக கடனை குறைக்கிறதுக்கு எத்தனை வழிகள் இருக்கோ அத்தனை வழிகளையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உறுதியாக ஒரே நாளில் உங்கள் கடன் அடைக்க முடியாது, ஆனால் படிப்படியாக அடைஞ்சிரும். கடனால் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். கோர்ட்டு கேஸு வழக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறுறது. அதே மாதிரி சில கேஸு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே போட்டிருப்பாங்க, சில கேஸ் வந்து நீங்கள் மற்றவங்க மேலே போட்டிருப்பீங்க. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பாய் வரதுக்குள்ளே ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம். அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களுமே சாதகமாக முடியும். அதே நேரத்தில் மருத்துவத்துறை, அதாவது மருத்துவ செலவு உண்டு. மருத்துவத்தில் அதாவது உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா உடனே மருத்துவரை ஆலோசனை பண்ணி உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டிங்கன்னா சில ஆயிரங்களில் உங்கள் பிரச்சனைகள் முடியும். இல்லை அப்படின்னா சர்ஜரி, கண்டங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிடும். அதனால் கவனமாக இருக்கணும். 7.5 சனியில் ஏதாவது ஒரு மருத்துவ விரயம் அப்படிங்கிறது இருக்குது. சொத்து சேர்க்கை இருக்கா அப்படின்னா பொதுவாக குரு 5ஆம் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமேலு சொத்து சேர்க்கை வாங்குங்க. ஜூனுக்கு அப்புறம் வந்து வீடு கட்டுறது, வீடு வாங்கிறது, இந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே வருது. அந்த டைமில் வாங்குங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வாங்க வேண்டாம். பொதுவாகவே வந்து இந்த தாயார் வழி சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள்லாம் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதில் என்னென்ன வில்லங்கங்கள்லாம் இருந்துச்சோ அந்த அத்தனை வில்லங்கங்களுமே போய் உங்களுக்கு உண்டான வந்து ஷேர் பாகப்பிரிவினை வந்து உங்களுக்கு வந்துடும். குரு 5ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போது என்ன வரும் அப்படின்னா சகோதரர்களிடையே, அதாவது மூத்த சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் உங்களுக்கு உறுதியாக உண்டு. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் ஆகுமான்னு கேட்டிங்க அப்படின்னா 7ஆம் இடத்தை சனி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய பார்வை தான் நம்ம குருபலம் திருமணம் யோகம் இருக்குன்னு சொல்லுவோம். அந்த சனியோடைய பார்வை அவ்வளோ பிரசித்தியாக இருக்காது. ஸோ அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு அமைப்புகள் இல்லை. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் 7ஆம் அதிபதியோடைய திசாவோ அல்லது புத்தியோ அல்லது அந்த 7ஆம் அதிபதி திசாபுத்தி நடக்கிறவங்களை வந்து குரு பார்வையோ இருந்தால் திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த காதல் ரீதியான பிரச்சனைகள் வரத்துக்கு அமைப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நெருக்கடி சூழ்நிலைகள் உண்டாகும். மனதுக்கு பிடித்தவர்களால் நெருக்கடி சூழ்நிலைகள், டென்ஷன், டிப்ரெஷன் ஏற்படும். இது எல்லாமே கடந்து வரத்தான் வேணும். காதலிக்கிறவங்க கல்யாணத்தில் முடியுமான பல எதிர்ப்புகளை தாண்டி தான் நீங்கள் கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து முடிவெடுக்கிறது நல்லது. நம்ம வந்து சினிமா ஹீரோயிசம் அப்படிங்கிற மாதிரி பார்த்து டக்குன்னு முடிவெடுத்தீங்க, உங்கள் வாழ்க்கையே புரட்டி போயிட்டுரும். 7.5 சனி என்னை என்ன செய்யும் அப்படின்னு கல்யாணம் பண்ணவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, வாழ்க்கையோடைய யதார்த்தத்தை சொல்கிறேன். அதனால் அதை பார்த்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது சனி 7ஆம் இடத்தை பார்த்துருக்கனால கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டமாக இது இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியங்க. அதே மாதிரி வாக்குவாதங்கள் இருக்கும், கணவன் மனைவிக்கிடையே மனக்கசப்புகளை ஏற்படுத்தும். நீங்கள் எது மற்றவங்களுக்காக செய்யக்கூடிய விஷயம், உங்கள் குடும்பத்துக்காக செய்யக்கூடிய விஷயம், அதே மாதிரி உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் அவங்க புரிஞ்சுக்காமல் சண்டை போடுறது, அதனால் மன உளைச்சல் ஆகிறது, இது எல்லாம் கட்டாயம் வரும். இந்த சூழ்நிலைகளில் ரொம்ப நிறுத்தி நிதானமாக கையாளணும். இல்லை அப்படின்னா உறவுகள் பிரிந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வந்து சண்டை போட்டு
கோர்ட்டு கேஸு, பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் போகிறதுக்கு அமைப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். சனி 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்த பார்க்குறாரு உங்கள் ராசிக்கு. இந்த ரியல் எஸ்டேட்டு, இந்த வீடு விற்கக்கூடியது, இடம் விற்கக்கூடியதெல்லாம் இந்த டைமில் விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. இந்த முக்கியமாக இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ரொம்ப நாளாக இந்த வீடு விற்காதான்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்குலாம் இப்போ விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஒரு இடத்த விற்றுட்டு இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு. இந்த டைமை யூஸ் பண்ணிக்கோங்க. இளைய சகோதரன் வழி ஆதரவுகள் கிடைக்காது. அவங்கக்கிட்ட உறவுகள் சுமூகமாக இருக்காது. பொதுவாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் சகோதரன் இளையதாக இருந்தாலும் சரி, மூத்தவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுத்துருப்பீங்க. அவங்களுக்கு பல உதவிகளை செஞ்சுருப்பீங்க. இப்போது உங்களுக்கு தேவைப்பட சூழ்நிலையில் அவங்க செய்ய மாட்டாங்க. கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் உடன் பிறந்தவங்களோட அனுசரித்து போகிறது தான் நல்லது. காசு பணம் கொடுக்கலனாலும் ஒரு பிரச்சனைனா துணைக்கு வந்து நிற்பாங்க. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது இந்த டைமு. ஜென்ம சனியாக இருந்தாலும் உங்களோட உத்தியோகத்தில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. அரசாங்க பதவியில் 7.5 சனியாக இருக்கும்போது லஞ்ச லாவணிகளில் ஈடுபடக்கூடாது. உங்களுடைய இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்களோ பைலாஸில் உங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கும், ஜாப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதை தாண்டி ஒரு விஷயத்தை கூட நீங்கள் செய்யக்கூடாது. 10 மணிலேருந்து காலையில் 10 மணிலேருந்து 5 மணி வரைக்குமா 6 மணி வரைக்குமா உங்கள் டியூட்டியோ அந்த டைமை தாண்டி நீங்கள் வேலை பார்க்காதீங்க. எல்லாமே 7.5 சனியில் ரூல்ஸ் படி தான் நீங்கள் நடக்கணும். ரூல்ஸை மீறி பிரேக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வேலைக்கு ஆபத்துகள் இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஆனால் அது பிரேக் ஆகுது, அது வந்து ரூல்ஸை மீறி இருக்குது, இந்த செஞ்சால் நாளைக்கு பின்விளைவு உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் நினச்சிங்கன்னா மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க. தயவு செய்து அதை செய்யாதீங்க. பனிஷ்மெண்ட்டை கொண்டு போயிடும். ஜெயிலுக்கு போகிறதுக்கு உண்டான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. கலைத்துறை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. பல விஷயங்கள் இருக்குது. மக்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு ஃப்ரேம் உருவாகும். மக்கள் மத்தியில் மிக பிரபலியமாகக்கூடிய அமைப்பு. நிறைய யோகங்கள் இருக்குது. அவார்ட் கிடைக்கிறது, அதே உயரிய விருதுகள் வாங்குறது, அதே மாதிரி காசு பணம் சம்பாதிக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்களோட விஷயங்களை வந்து கலை இதெல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது. மீன ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த 7.5 சனியை தவிர்த்துட்டா மீதி எல்லாமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு. 7.5 சனி என்ன பண்ணும் அப்படின்னா டென்ஷனை ஏற்படுத்தும். அதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்டுக்கிட்ட காமிக்க சொல்லும். வேலைக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு விஷயம் குழந்தைகள்கிட்டயோ அல்லது கணவர்கிட்டயோ காமிக்க சொல்லும். நிறுத்தி நிதானமாக இருக்கணும். இல்லைன்னா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு பணிச்சுமை நிறையா இருக்கும். உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட தவறாக நடந்தால் 1% கூட யோசிக்காமல் டக்குன்னு உங்களோட ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிருங்க. ஏன்னா இந்த 7.5 சனியில் நம்மளை வந்து ரொம்ப ப்ரெஷரில் இருப்போம். எப்படியாவது காப்பாற்றி விட்றேன்னு சொல்லிட்டு அவங்க உதவிக்கரை நீட்டுவாங்க. அது மூலிமா தவறாக நடந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. எக்காரணத்தை கொண்டும் உங்களோட விஷயத்தில் காம்ப்ரமைஸே பண்ணாதீங்க. ஸோ அப்படிப்பட்ட வேலையே தேவையில்லைன்னு வந்துடுங்க. உங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளாக இருந்தாலும் காம்ப்ரமைஸ் பண்ணி போகாதீங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகாதீங்க. அடுத்த வேலை காத்துக்கிட்டு இருக்கு. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, சனி சோதிப்பார். நீங்கள் அந்த வேலையை விட்டு வந்தீங்கன்னா இன்னொரு வேலை உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் கவலைப்படாதீங்க. பட் ஆனால் நீங்கள் அது மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா சனி இன்னும் கர்மாவை அதிகப்படுத்தி பல கஷ்டங்களுக்கு ஆளாக்கிடுவார். அதே மாதிரி பேர் கெட்டு போயிடும். இதனால கண்ணீர் விட்டு அழுகணும். ஸோ அதனால் இதெல்லாம் தேவையில்லை. உங்களோட விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இருங்க. எல்லா விஷயங்களையும் தப்போ ரைட்டோ கணவர்கிட்ட, கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் கணவர்கிட்ட கட்டாயம் ஷேர் பண்ணணும். கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் கட்டாயம் அப்பா அம்மாட்ட, உங்களுக்கு யார் கன்வீனியண்ட்டாக இருக்காங்களோ அப்பாவோ அல்லது அம்மாவோ அவங்கக்கிட்ட கட்டாயம் இதை ஷேர் பண்ணிடணும். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஷேர் பண்ணி பழகுங்க. அது உங்களை பெரிய லெவலில் பாதுகாக்கும், காப்பாற்றும். இதை மட்டும் நீங்கள் தயவுசெய்து செஞ்சுருங்க. ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். கவலையப்பட வேண்டாம். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. அரசியல்வாதிகளுக்கு, மீனராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு
அதாவது இப்போ என்னென்னா உங்களுடைய ராசி அமைப்புப்படி 7.5 சனி நடந்தாலும் மக்களுடைய செல்வாக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த சனியும் சந்திரனும் சேரும்போது என்னென்னா அது பெரும் மக்கள் கூட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மற்றவங்களுக்குலாம் எப்படியோ இல்லையோ இந்த 7.5 சனி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்தை கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா அதை தாங்கி மக்கள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் உங்களோட பிரச்சனைகளை சேர்த்துட்டிங்கன்னா மக்களுடைய சப்போர்ட்டு அபரீதமாக உங்களுக்கு கிடச்சிரும். 7.5 சனினால் எந்தவித பாதிப்பும் இல்லை. 4ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போது ஒரு பதவி கிடச்சிரும். நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ரொம்ப கஷ்டப்படணும். இந்த 7.5 சனி காலத்தில் ரொம்ப கஷ்டப்படணும். அதுக்கு பரிகாரங்கள் பண்ணிக்கோங்க. யாகங்கள், பூஜைகள், வேள்விகள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க. தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எலெக்ஷனை மீட் பண்ணிங்கன்னா எலெக்ஷனில் ஜெயிப்பீங்க. ஒரு நல்ல அமைச்சராகிறது, ஒரு போஸ்டிங் கிடைக்கிறது, கட்சி தலைமையிடம் வந்து உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பை க்ரியேட் பண்ணி கொடுக்கறது, மக்களோட ஆதரவுகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துடுது. பொதுவாக மீனராசிக்காரங்க வந்து அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல காலம்தான். நீங்கள் என்ன செஞ்சாலும் வெற்றி பெறதுக்கு உண்டான அமைப்பு, உங்களுக்குன்னு ஒரு மீடியா ஃப்ரேம் செட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கும். பல கசப்பான விஷயங்களை தாண்டி ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா 4ஆம் இடம் பதவி ஸ்தானம், அதில் குரு, அதுக்கப்புறம் 5ஆம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசியை பார்த்துருது. அதனால் அது ஒரு நல்ல அமைப்பு. ஒரு நல்ல பேரு புகழ் இது எல்லாமே வாங்கி மிகப்பெரிய லெவலில் உயர்வுக்கு உண்டான வழிகள் தான் இந்த 2026 உங்களுக்கு கொடுக்க போகுது. பொதுவாகவே மீன ராசிக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்புகள் இருக்குங்க. பொருளாதார வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரிங்க, நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குது. புத்திர பாக்கியம் மெயினாக இருக்குது. குரு 5ஆம் இடத்துக்கு வராரு, உச்சமாகிறாரு. அதனால் கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமாக வந்து குழந்தையே இல்லாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு. அதே மாதிரி பொருளாதார வாழ்க்கையும் உங்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.